வெல்கம் டு 3 மினிட்ஸ். ஐயனார் இன்றைக்கி பேசல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லவன் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் கூடலாம் சேர்ந்து வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம சேரனை வரும்போது என்னென்ன பண்ணுறீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. கரெக்டாக நிலாவோட அப்பா வந்து வராரு. வந்த உடனே என்ன தம்பி வாங்க இப்போ உங்களுக்கு ரூமெல்லாம் காமிக்கிறான் அப்படின்னு. இல்லை சோளம் வரட்டும், வந்த பின்னாடி வேணால் பார்த்துக்கலாம், இல்லை அவர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு. அதுக்குள்ளே பல்லவன் வந்து இல்லை அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்குள்ளே நம்ம அண்ணன் வந்து கேட்குறாங்க, இது வீட்டில் ஏதாச்சும் கல்யாண வேலை எதனா இருந்தால் சொல்லுங்கள் ரிசப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தம்பி அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நீங்களே அங்கேருந்து வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வாங்க நான் ரூம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக நடிக்கிறாரு. அந்த ரூமில் ஒன்றுமே இல்லை, ஃபேன் இருக்குது, பெட்டு எதுவுமே இல்லை, ஏசியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த ரூம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போனவொடனே பார்த்திங்கன்னா ஐயோ இந்த ரூமில் ஏசி இல்லை, பெட் எல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ தம்பி இந்த ரூமில் எதுவுமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க சார் நான் அப்படின்றாங்க. இல்லை இருப்பா நான் போய் வேறு ரூம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே வெளியே போய் நின்றுக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இவங்களுக்கெல்லாம் இதே மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஐயோ தம்பி எல்லா ரூம்லேயுமே ரிசப்ஷனுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க தம்பி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்றாங்க. இல்லை சார் விடுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து சொல்கிறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா இல்லை தம்பி நான் வேறு யாரானா ரூம் மாற்றி வேணால் விட்டேன், இல்லை சொந்தக்காரங்க இருக்காங்க அதுக்கப்புறம் கோவம் வந்துடும் அவங்களுக்கு, வேண்டாம் விடுங்க நாங்கள் இதில் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. வேலைக்காரர் வந்தவொடனே பார்த்திங்கன்னா அவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள், இவங்களுக்கெல்லாம் ரூம் கொடுக்காத என்ன பண்ணுறீங்க, மற்ற ரூம் வேறு யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, போய் இப்போ தலைகாணி பெட்ஷீட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க பாய் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நாங்கள் இந்த ரூமில் இருந்துடுறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டேபிள் ஃபேன் இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு அப்போ தான் உக்காருவாங்க. உடனே பார்த்திங்கன்னா நிலாவோட அப்பா வந்து அந்த தலைகாணி பாய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ரூம் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே உங்களுக்கெல்லாம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு வந்து போயிடுறாரு. கரெக்டாக நம்ம சோழன் வந்து எல்லாமே முடிஞ்சுட்டு பியூட்டி பார்லர்லாம் முடிஞ்சுட்டு வராரு. வந்த உடனே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு அப்பாவும் இவங்க அண்ணா எல்லாம் அப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த ரூமில் தான் இருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை பார்க்க தான் மேலே போவார். ஏன் நீங்கள் இங்கே படுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ரூம் கொடுக்கல, இல்லைடா அவங்க தரேன் தான் சொன்னாங்க, எனக்கு இதுவே போதும், இங்கே தான் நல்லா காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்க வருவாங்க. வந்தவொடனே பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக ஆயிரும், கொசு கடிச்சு அந்த மாதிரிலாம் படுத்துட்டு இருப்பாங்க. வந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு ரூம் கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிலா இருப்பாங்க. எங்கே போயிருந்தீங்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. சொன்னோன்னே எந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னா அந்த ரூமு தான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஐயோ அந்த ரூம்லையா, அதில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவாங்க. சரி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு சோழன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. கரெக்டாக நிலாவோட அப்பா வந்தவொடனே பார்த்திங்கன்னா நிலா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன்ப்பா அந்த ரூம் கொடுத்துருக்கீங்க, அந்த ரூமுக்கு என்னம்மா, அப்பா அது ஸ்டோர் ரூம்ப்பா அப்படின்றாங்க. ஸ்டோர் ரூம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிலா வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஏன் பண்ணுறீங்க, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் வந்து இந்த ரிசப்ஷனே வேணான்னு சொன்னேன், இன்சல்ட் பண்ணுறீங்கப்பா நீங்கள் கூப்பிட்டு அப்படின்றாங்க. இல்லைம்மா அவங்களாம் அந்த மாதிரி இருந்தவங்க தானே, அவங்களுக்கு என்னப்பா அவங்க எப்படி இருந்தால் என்ன, இங்கே வந்து நீங்கள் நல்ல ரூமாக கொடுக்க வேண்டியதானே, நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் வீட்டில் எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க, நாங்கள் வேறு ரூமை பார்த்துட்டு போயிருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவாங்க நிலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா போயிடுவார், அவங்களுக்கு இந்த ரூமெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதெல்லாம் பின்னாடி நின்றுட்டு சோழன் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அழுற மாதிரி ஆயிரும். சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து கூப்பிடுவாங்க. இல்லை நான் அண்ணங்கிட்டே போய் படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை வாங்க சோழன் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சோகமாக போயிடுவார். விடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் உக்காந்துட்டு இருப்பாங்க. நிலா வந்த உடனே பாத்ரூம் ஏன் நீங்களாம் ஒன்றும் குளிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை பாத்ரூம் இல்லை
இல்லை இங்கே வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதை தான் எங்களை யூஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வெளியே இருக்கிறதா? அதெல்லாம் வேலை செய்கிறவங்க. ஆமாம், எங்கே போனாலும் ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்காங்க பாத்ரூம்குள்ளே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். காஃபி குடிச்சிங்களா? காஃபி ஒன்றும் குடிக்கலான்னு சொன்னோடனே நிலாவே போகிறதுக்காக போவாங்க. அங்கே வந்து அவங்க அம்மா இருப்பாங்க. நீ தான் காஃபி குடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இல்லை, அவங்க அண்ணனுக்கு தம்பிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி விடு, நான் வேறு யாராச்சும் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நிலா கோவம் வந்துடும். கொடுத்து கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க, கோவமாக பேசுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்கள தான் கவனிக்கணும், நீங்கள் என்னம்மா அவங்கள விட்டுட்டு எல்லோரும் இது பண்ணுறீங்க, ரூமாம்மா கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு பாத்ரூமை போய் யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க, வீட்டில் வேறு பாத்ரூமே கிடையாதா அப்படின்னு பயங்கர கோவமாக பேசுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏன் நிலா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பின்ன என்னம்மா இதெல்லாமே நிற்க வச்சு நான் உங்களையும் அப்பாவையும் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காஃபின்னு போய் கொடுத்துட்டு நிலா வந்து எல்லாம் நல்லா இருக்கா அப்படி காஃபி அப்படின்னு கேட்பாங்க. காஃபி நல்லா இருக்குப்பா, நம்ம இந்த மாதிரி வீட்டில் போட்டதில்லை, ஏன்னா நம்ம போடுறதில்ல, எல்லோரும் டீ தாண்டா குடிப்போம் அதனால தான் அப்படின்றாங்க. நீங்கள் போடுற டீ தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிலா வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்க அம்மா வெளியே நின்றுட்டு, என்ன பண்ணுறது நம்ம பொண்ணு இப்படி மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுன்னு கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. இதோடு இந்த எபிசோடு வந்து முடியுது. மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.